குக்கர்ஷாப் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி வீடியோவில் வந்து சுண்டைக்காய் குழம்பு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சுண்டைக்காய் வந்து 2ஆக நறுக்கி எடுத்து வச்சு, சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ தேங்காயும் மிளகும் பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். குழம்புக்கு தேவையான புளி, அதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள்தூள், சோம்புத்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்தாப்பில், மல்லித்தூள் வந்து ஒரு ஸ்பூன் எல்லாம் எடுத்து குழம்ப கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். சுண்டைக்காய் குழம்பு வந்து ரொம்பவே வந்து உடம்புக்கு நல்லது. வயிறு வேக்காலம், உடல் புண், குழந்தைங்களுக்கு வந்து வயிற்றுப்பூச்சி இருக்குல்ல, அதாவது கீரைப்பூச்சி, இது எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே நல்லது. சுண்டைக்காய் குழம்பு வாரத்தில் ஒரு முறையாவது குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுங்க. இப்போ தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து இப்போ குழம்பை வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா குழம்பு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து குழம்புக்கு வந்து நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன். நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும் முதல்ல வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்க சுண்டைக்காயை எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நறுக்கி எடுத்துக்கலாம் சுண்டைக்காயை. இல்லைன்னா வந்து 1-2 நம்ம வந்து உரலில் வந்து அரைச்சி போட்டும் செய்யலாம். குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி நறுக்கி தான் எடுத்திருக்கேன். நல்ல எண்ணெயில் வதங்கணும். அப்போ தான் வந்து இதெல்லாம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. பாருங்கள், நான் நல்லா வதக்கி எடுத்துருக்கேன். நல்ல கலர் மாறி வந்துருச்சு. இப்போ அதே எண்ணெயிலேயே வந்து நம்ம குழம்பை தாளிச்சிக்கலாம். சோம்பும் வெந்தயமும் கொஞ்சமாக போட்டு தாளிச்சிக்கலாம். தாளிச்சிட்டு நான் இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் வந்து நிறைய எடுத்துருக்கேன். அதுதான் வந்து குழம்பு நல்லாயிருக்கும். நல்ல சின்ன வெங்காயம் எண்ணெயில் வதங்கினதும் பூண்டு சேர்த்துக்கலாம். தக்காளியையும் சேர்த்துக்கலாம். நான் 1/2 பழம் தான் தக்காளி எடுத்துருக்கேன். நல்லா எண்ணெயில் வதங்கணும். சுண்டைக்காயை இப்போ குழம்புல இந்த இதில் எண்ணெயில் வந்து சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம வந்து சுண்டைக்காய் வந்து நல்லா வதக்கினதுனால ரொம்ப வதக்க தேவையில்லை. ஓரளவு வெயிட்டாக வறுத்துட்டு நல்லா வதங்கினதும் இப்போ குழம்பு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, புளி தண்ணியில் குழம்பு பொடியெல்லாம் ரெடி பண்ணி அதை இப்போ அதில் சேர்த்துக்கலாம். இந்த சுண்டைக்காய் குழம்பு சாதத்தோடு மட்டும் இல்லாமல் இட்லி தோசை கூடயும் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நான் ட்ரை பண்ணேன், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். குழம்பு நல்லா கொதிக்குது. பாருங்கள், நல்லா குழம்பு கொதி வந்துருச்சு. குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காயும் மிளகும், அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் குழம்பு வந்து ரொம்ப கொதிக்க தேவையில்லை. ஓரளவு கொதித்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பார்க்கவே வந்து குழம்பு நல்லா வந்திருக்கு. சுண்டைக்காய் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது பச்சை சுண்டைக்காய் குழம்பு. நல்லா கொதிச்சிருச்சு, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.